பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையதும் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை உடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சியாக சொல்லி மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. தேவ வார்த்தை சத்தியம், தேவ செய்கைகள் உத்தமம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படியாக கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை இன்றைக்கு எல்லோரும் மிக சுலபமாக கையாடுவதையும் உபயோகப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிதானே? தாங்களாக சூழ்நிலைக்கு ஏற்ப எதையாவது தெரிந்த காரியங்களை பேசுகிறதும், சபை மக்களை ஈர்க்கும்படியாகவும் பிரியப்படுத்தும்படியாகவும் எதை பேசினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு பிற்பாடு இவர்கள் சொன்ன எந்த ஒரு காரியமும் நிறைவேறாமல் போகும்போது மற்றவர்கள் அது கேள்விக்கு ஆளாகி விடுகிறார்கள். கர்த்தருடைய நாமமும் தூஷிக்கப்படுகிறது. ஏனெனில் கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அவரது வார்த்தை சகலவற்றையும் சிருஷ்டித்த வார்த்தையாக இருப்பதால் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல விதத்தில் அதை சொன்ன விதமாகவே நடைபெற்றே தீரும். அது வெறுமையாக ஒருபோதும் திரும்பாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். எனவே நிதானமாக ஊழியத்தினுடைய பாதையிலே நாம் எல்லோரும் கூட கர்த்தனாமே நம்மை கொண்டுதான் பேசுகிறாரா என்பதை ஆவிக்குள்ளாக உறுதிப்படுத்தி கொண்டு பேசுவோமே. அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும் அல்லவா? எப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எங்கள் சபையிலே திருச்சி பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரர் பாலா என்ற ஒரு சகோதரர் வந்து சேர்ந்தார். வரும்போது இங்கே அவருக்கு வேலை கிடைத்த வந்து அந்த சென்னைகளுக்கு மாற்றதாகி வந்திருந்தார். அந்த தம்பி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய தம்பி, கோல்டு மெடலிஸ்ட். அதனால ஒரு நல்ல சென்ட்ரல் என்ற ஒரு கம்பெனியிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு 4 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு திடீரென்று அந்த கம்பெனியிலிருந்து அந்த வேலை அவருக்கு போகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டது. அப்புறம் வந்து என்கிட்ட சொன்னார், அங்கிள் என்னன்னு தெரியல, அதுக்காக நல்ல கம்பெனி, நான் 4 வருஷமாக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கேன், திடீரென்று எனக்கு இப்போ வேலை போயிடுறது போல இருக்கு அப்படின்னு. ஏனென்றால் அவர் என்னோடு கூட
ஆலயத்திலேயே தங்கியிருந்தார், என் கூடவே தங்கியிருந்தார். முழுநேர ஊழியமும் பெற்ற ஒரு பிள்ளை ஊழியத்திற்காக காத்து கொண்டிருந்தார். பிற்பாடு நான் அவரை சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னேன், இல்லை தம்பி, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கர்த்தர் கொடுத்த வேலையாக இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த நடத்துமாறு பார்க்கலாம் என்று நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், எந்த வேலையை உனக்கு போனதோ அதே இடத்துல அதிகப்படியான சம்பளத்தோடு மறுபடியும் அந்த வேலையிலே நீ ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படுவாய், உனக்கு அந்த வேலை கிடைக்கும் என்று அந்த நாளில் ஆவியானவர் அந்த மகனோடு பேசினார். அதை நான் சொன்னேன், இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உனக்கு மறுபடியும் நல்ல ஒரு வேலை, நல்ல அதே வேலை கிடைக்கும், நல்ல இன்னும் அதிகமான ஒரு சம்பளத்தோடு கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே சில வாரங்களுக்குள்ளாக அந்த மகனுக்கு நல்ல ஒரு அதிகப்படியான சம்பளத்தோடு அதே ஒரு வேலை கிடைக்க கர்த்தர் கருவி செய்தார். ஆண்டோடைய பெரிதான கருவியினால இன்றைக்கு அவர் எல்லா வேலையும் ரிசைன் பண்ணிட்டு இன்றைக்கு முழுநேர ஊழியக்காரராக இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு வார்த்தையை நாம் சொல்லும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருடைய வார்த்தை என்று தைரியமாக நாம் சொல்லிவிடக்கூடாது. நிதானமாக நமக்குள்ளாக இருந்து நமக்கும் கர்த்தருக்கும் நல்ல உறவு இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு நம்மோடு பேசுகிறவர் கர்த்தர் தானா என்பதை புரிந்து கொண்டு நாம் பேசுவோமே. ஆனால் அந்த காரியம் நிறைவேறும் போது நிச்சயமாக கர்த்தருடைய நாமம் அந்த இடத்திலே மகிமைப்படும். நாம் நிதானமாக செயல்படுவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கடைசி காலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஜனங்களை ஈர்க்கும்படியாக, ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக கர்த்தர் சொல்லாத காரியங்களை நாங்கள் கர்த்தர் சொன்னதாக, ஆவியானவர் சொன்னதாக சொல்லி கர்த்தாவே உம்முடைய நாமத்தை ஒருபோதும் தூஷிக்காதபடி தெய்வ பயத்தோடு கர்த்தாவே எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அதற்கு கர்த்தர் தான் சொல்லுகிறாரா என்பதை நிதானித்து சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுடைய வாயின் வார்த்தையினாலோ எங்களுடைய செய்கைகளினாலோ ஒருபோதும் உங்களுடைய நாமம் ஒருபோதும் தூஷிக்கப்படாதபடி நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தெய்வ பயத்தை தந்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்வீராக. ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களை நடத்தும். துதிகான மையமில்லாம செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை வறுமையாக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கிழமைகள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.